ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் பபுள்ஸும் சூப்பராக ரொம்பவே வித்தியாசமாக சக்கரவள்ளி கிழங்க வச்சு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரெசிப்பியும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் உருளைக்கிழங்குல செய்கிறத விட சக்கரவள்ளி கிழங்கு இன்னும் பசங்களுக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நார்மலாக சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்காக நான் ஒரு பெரிய சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதோட தோலை சீவி எடுத்துடுறேன். தோல் ரிமூவ் பண்ணதும் பார்த்திங்கன்னா இப்படி தான் மேலே லைட்டாக கருப்பாக ஆகும். அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு காற்றுல எவாபரேட் ஆகிறதுனால அப்படி ஆகுது. இப்போது இதோட அடி போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஃபிங்கர் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம பொட்டேட்டோ ஃப்ரைஸ்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சைஸில். இப்போ இதே மெத்தடில் நீங்கள் சக்கரவள்ளி கிழங்குக்கு பதிலாக உருளைக்கிழங்கு வச்சும் ட்ரை பண்ணலாம். ரெண்டு மெத்தடில் எப்படி வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ நம்ம கிழங்க சின்ன சின்ன ஃபிங்கர் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நான் தண்ணியில் போட்டு வச்சிடுறேன், இல்லைன்னா கருத்து போயிடும். அதுக்காக இப்போ இது இருக்கட்டும் ஒரு பக்கம். அடுத்ததாக ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணியை சூடாக்கிக்கலாம். தண்ணி நல்லா சூடானதும் கொதிக்கிற ஸ்டேஜ் வர்றப்ப கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சுவைக்காக. உருளைக்கிழங்கு இல்லை சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் எது எடுத்தாலும் அதில் தண்ணியில் உப்பு சேர்த்துட்டு வேக விடுங்க. இப்போ உப்பு கரைஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்கை இதில் சேர்த்துடலாம். இதை கிளறி விட்டுட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. சக்கரவள்ளி கிழங்கு வேகிறதுக்கு டைம் எடுக்காது, 2 நிமிஷம் போதும். ஏன்னா நம்ம அரைப்பதம் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். சப்போஸ் உருளைக்கிழங்கு போட்டிங்க அப்படின்னா 3லேருந்து 4 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தண்ணியை வடிச்சிட்டு சக்கரவள்ளி கிழங்கை எடுத்துடலாம். இப்போ கிழங்க வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த கிழங்கு நல்லா ஆற விடணும். அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுக்கிறேன் அடுப்பில். இப்போ ஃப்ரைஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகணும், அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இது இங்கே சூடாகட்டும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்க்க போகிறேன். இதை கோட் பண்ணுற மாதிரி சேருங்க. இந்த சோள மாவு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எண்ணெயில் பொரிக்கக்கூடல மேலே லேயர் நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சோள மாவு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நல்ல சூடான எண்ணெயில் நம்ம இந்த ஃப்ரைஸை சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். கிளறி விட்டு ஈவனாக குக் பண்ணுங்கள். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரைஸ் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போது நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் மேலும் சுவை கூட்டுறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மிளகு பொடியும் தூவிக்கிறேன். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது கூட தொட்டுக்கிறதுக்கு மைனீஸோ இல்லை கெச்சப்போ வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு
தெரியவே தெரியாது இது நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோவில் தான் செஞ்சீங்கன்னு. அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ரெசிபிக்கு போயிடலாம். அடுத்தது பொட்டேட்டோ பபிள்ஸ். இதுக்காக நான் ஒரு சக்கரவள்ளி கிழங்கை கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன், தண்ணியில் சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரை மூடிட்டு விசில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கு குக் ஆகிறதுக்கு டைம் ஆகாது, சீக்கிரம் வெந்துடும், ஒரு விசில் போதும். இப்போ வெந்த கிழங்களோட தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. கிழங்குலேருந்து தோலை எடுத்துட்டேன். இப்போ இதை கை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கிழங்க கை வச்சு மசிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா மேஷர் யூஸ் பண்ணலாம், இல்லை கிரேட்டர் கூட யூஸ் பண்ணி துருவி எடுத்துக்கலாம். பட் கிழங்கு நல்லா வெந்திருக்கணும் சாஃப்டாக, அப்போ தான் நமக்கு பபுள்ஸ் நல்லா வரும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கிட்டாச்சு. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன், சோள மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு பிஞ்சு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். உப்பு அதிகம் வேண்டாம், ஒரு பிஞ்சு அளவு சேர்த்தா போதும். சக்கரவள்ளி கிழங்குல உப்புத்தன்மை இருக்கும். இப்போ இது எல்லாம் ஒன்றா கலந்து வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா கலந்து வரணும். பாருங்கள் இந்த ஸ்டேஜில். இப்போ நான் இதை ஒரு ரோலர் போர்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதில் பாம் வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் அந்த மாவு நல்லா சாஃப்டாக பொசு பொசுன்னு டோ கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இப்போ பபிள்ஸும் நமக்கு நல்லாயிருக்கும் பொரிச்சு வர்றப்ப. அதனால் இது மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் டோ. இப்போ இதை நான் 3 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கிறேன். லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை 3 போர்ஷனாக பிரித்து வச்சுக்கிறேன். இப்போ இதை சின்ன ஸ்ட்ரிப்பாக ரோல் பண்ணி விட்டுக்கலாம், உருளை ஷேப்பில். பாருங்கள், நம்மளோட டோவை நான் பொறுமையாக தேய்ங்க, இல்லாட்டி விட்டு போயிடும். இந்த மாதிரி ஈவனாக 2 பக்கமும் தேய்ச்சி கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி உருளை ஷேப்புக்கு நீளமாக வரும், ஸ்னேக் மாதிரி. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த 3 டோவையும் நம்ம ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இதை கத்தி வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த பீஸு மேலே ஒரு ஃபோக்கு வச்சு ஒரு லைன்ஸ் போட்டுக்கிறேன். இது எதுக்குன்னா ஒரு சின்ன டிசைன் தான், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிச்சமானதாக இருக்கும் இந்த ஷேப்பு. அதுக்காக உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா மாவையும் கட் பண்ணி ரெடியாக்கி வச்சுட்டேன். இப்போது நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரைஸ் சூடு பண்ணி பொரிச்சேன் இல்லையா, அந்த எண்ணெய் ரெடியாக இருக்குது. இதிலே நான் பபுள்ஸையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். பபுள்ஸை ஒன்று ஒன்றா சேருங்க, இல்லை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க, கிளறாதீங்க. ஏன்னா ஸ்பூனில் அப்படியே ஒட்டிக்கிட்டே வரும் பிசு பிசுப்பாக. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்பூன் வச்சு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் ஃப்ரை ஆக விடுங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ பபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரைஸ் அண்ட் பபிள்ஸ் ரெண்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.